உதயநிதி ஒரு பேசிக்காக ஒரு சினிமாக்காரர். ஒரு கம்பெனி சினிமா கம்பெனி வச்சு நடத்தினாரு. சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறது விற்கிறது இது மட்டும்தான் அவரோட வேலை. ஒரு சினிமா முழுக்க முழுக்க சினிமாக்காரராக இருக்கிற ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து நீங்கள் வந்து அரசியல்வாதி ஆக்கிட்டு அவர் ஏன் இதற்கு வரவில்லை, அவர் ஏன் அதற்கு வரவில்லைன்னு அவர் ஏன் வருவார்? இல்ல இப்ப கருணாநிதி அவர்கள் எப்படி டீல் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு ஒப்பீட எல்லாருமே சொல்றாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல ஒரு ப்ராப்பரா ரியாக்ட் பண்ணல அப்படின்றது தான் எல்லாரும் சொல்றதும் கருத்தா இருக்கு. சார் நீங்கள் வந்து என்னன்னா என்னமோ ஸ்டாலின் வந்து ஒரு தமிழ்நாட்டு இது இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை வந்து அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் புரிந்து கொண்ட ஒரு நபர் போலவும் அவருக்கு வந்து விளிம்புநிலை மக்கள் ஏழை மக்கள் மீது எப்பயுமே ஒரு பரிதாபம் இருக்கிற மாதிரியும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஸ்டாலின் ஏன் இந்த போராட்டத்துக்கு வரலன்னு கேட்கலாம். ஸ்டாலின் யாரு? கருணாநிதியின் மகன், ஒரு முதலமைச்சரோட மகன், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அவருக்கு ஒரு கரும்பு காட்டுக்குள்ள வந்து செருப்பு போட்டு போக முடியாதுன்றதுனால அந்த அங்க இருக்கிற கல்லு மண்ணு குத்துங்கிறதுனால சிமெண்ட் தரையை போட்டு அது மேல நடந்துட்டு போறவர். அவர் அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட போய் நீங்க வந்து ஏன் இவர் ஏழை மக்களின் போராட்டங்களை இதுனா அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது 10 வருஷம் நான் வீட்டுல இருந்த மக்களே, அதனால நான் ஆட்சிக்கு வரணும், அதுக்காக நான் எதையாவது பேசணும் அப்படின்னு எல்லாம் யார் யார் போராட்டம் நடத்துறாங்களோ அங்க எல்லாம் போயிடுவாரு. போய் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு இதை சரி செய்து தருகிறேன், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன்னு போய் சொல்லி ஏமாத்தினாரு. ஏமாத்திட்டு நீங்க வந்து இப்ப நம்புனீங்க, ஓட்ட போட்டீங்க. போட்டுட்டு அவர் ஏதோ அவர் ஒரு பெரிய ஸ்டாலின் என்பவர் பெரிய சத்திய சத்தியங்களை கொடுத்து அதெல்லாம் காப்பாத்துற ஹரிச்சந்திர மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. ஏன்னா அது அவரோட பிரச்சனையா சார்? மக்கள் நாம் நினைத்து கொண்டோம் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார்னு. அவர் இப்ப ஆட்சி செய்யற இந்த 4.5 வருஷம் தானே தெரியுது. அவர் வந்து இருந்த அதாவது என்ன தில்லாலங்கடிகளிலும் தில்லாலங்கடி, ஏமாற்று வித்தையிலையும் சரியாந்திர ஏமாற்று வித்தைக்காரர் அப்படிங்கிறது இப்ப ஆசிரியர் பெருமக்கள் புரிந்து கொண்டார்கள், அரசு ஊழியர்கள் புரிந்து கொண்டார்கள், அரசு அலுவலர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்போது தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்கின்ற போது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த டெம்பரவரியா வேலை பார்த்த டீச்சர்ஸ், நர்ஸ் இவங்களாம் இந்த சமூகமும் புரிந்து கொண்டது, அவங்க எல்லாமும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப லேட்டஸ்டா தூய்மை பணியாளர்கள் புரிஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்னன்னா ஸ்டாலின் என்பவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற உண்மையை நம்ம ஒத்துக்கணும். அவருக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் 2வது அவர் வந்து ஏழை மக்கள் மீதோ இல்லை அரசு அலுவலர்கள் மீதோ யார் மீதோ அவருக்கெல்லாம் அக்கறையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவருக்கு தேவை நம்ம எப்போ 24 மணி நேரம் ஆட்சி அதிகாரத்தில் வருஷம் 365 நாள் உட்காந்துருக்கணும். அதுதான் அவர் இது. அதுக்காக அவரு வாய் திறந்து எவ்வளோ பொய் சொல்ல முடியுமோ அவ்வளோ பொய்யை சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க வந்து அன்று நீங்கள் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு இன்று நீங்கள் இப்படி ஸ்டாலின் அப்படின்னா அவருக்கே அவரோட மைண்ட் வாய்ஸ் என்ன? நீ ஏமாந்தேன்னா அது ஏன் பாப்பா? ஏமாந்தது உன் பிரச்சனை. நான் கில்லாடித்தனமா ஏமாத்தினையா, அதையே நீ ஏன் நம்பினவங்களை எல்லாம் பார்த்தா அறிவு கட்ட முண்டாங்களா அப்படிதான் அவர் நினைக்கிறார் மைண்ட்ல. அதான் அவரோட மைண்ட் வாய்ஸ்.